தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டத்துல மழை பத்தி நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தோம். அதுல ஒரு சில மாவட்டங்கள் நம்ம மழை பெய்ததையும் நம்ம பார்த்திருக்கிறோம். சில மாவட்டங்கள்ல பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகிக் கொண்டிருக்கு. இன்னும் இதை விட தீவிரமாகுங்கிற எச்சரிக்கை நம்ம கொடுத்து வருகிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிக்கை அறிவிக்கப்பட்டு வருகிறது. இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டுல எப்படி ஒரு வானிலை இருக்கும் அப்படின்னா, கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பகல் நேரங்கள்ல வெப்பநிலைங்கிறது கணிசமா அதிகரிக்க தான் தொடங்கும். உங்களுக்கு அந்த பனிப்பொழிவு எச்சரிக்கை கடலோர மாவட்டத்துல பிப்ரவரி 6ஆம் தேதியும், 7ஆம் தேதியும் கண்டிப்பா இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. தீவிரமான பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாவே இருக்கும். சில இடங்கள்ல சாரல் மழை போல ஆங்காங்கே நம்ம எதிர்பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து தென் மாவட்டத்துல சில பகுதிகள்ல லேசான மழை பொழிவு, ஆங்காங்கே மிதமான மழையும் பதிவாகும். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு நல்ல ஒரு கனமழையும் பதிவானதை பார்த்தோம். தென் மாவட்டத்துல ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில. இனி வரும் நாட்களிலும் விட்டு விட்டு பரவலாக எல்லா நாளும் நமக்கு மழை பெய்யல அப்படின்னாலுமே கூட, ஒரு சில பகுதிகள்ல பரவலாக நமக்கு அந்த லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு பதிவாகும். நமக்கு தீவிரமான பனிப்பொழிவுகள் பிப்ரவரி 15 வரை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த கடும் குளிருடைய தாக்கம் எல்லாமே படிப்படியாக ஓய்வு பெறும். இன்னொரு பக்கம் நமக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல ஒரு சில பகுதியில உறைபனி பொறுத்தவரை ரொம்ப தீவிரமா இருக்கு. அதிலும் குறிப்பா நீலகிரி மாவட்டங்கள், கோத்தகிரி, குன்னூர், அழகரா எஸ்டேட், அதைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இது போன்ற பல்வேறு பகுதிகள்ல அதிகாலை நேர பனிப்பொழிவு ரொம்ப இன்னும் தீவிரமாவே இருக்கு. இன்னும் அடுத்து வரக்கூடிய 7 முதல் 10 நாட்களுக்கு இந்த பகுதிகள்ல தொடர்ந்து குளிருடைய தாக்கம் நீடிக்கும். உள் மாவட்டத்துல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடுல பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியாச்சு. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, மார்ச் முதல் வாரத்திலேருந்து தான் உள் மாவட்டங்கள்ல வெப்பநிலை அதிகரிக்குமா அப்படின்னு. இப்போவே நமக்கு அதிகரிக்க தொடங்கியாச்சு. ஈரோடு, திருப்பூர், சேலம், கரூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை என வட தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதும் கணிசமாக பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதே போல பனிப்பொழிவு இன்னும் முடிவுக்கு வரல. நிறைய பேர் வந்து பனிப்பொழிவு முடிவுக்கு வந்தாச்சான்னு கேட்டிருக்கீங்க. இன்னும் ஒரு சில பகுதிகளில் முடிவுக்கு வரல. பிப்ரவரி 6 மற்றும் 7 தேதிகளில் இன்னும் தீவிரமா இருக்கும். அந்த குளிருடைய தாக்கம் இன்னும் அதிகரிக்க போகுது. அது எந்த தேதிகளில் ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். 6 மற்றும் 7 தேதிகளில் சற்று கவனமா இருங்க அதிகாலை நேரங்களில். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதுமாக நமக்கு கனமழையோ, மிக கனமழையோ, அதிதீவிர கனமழை மற்றும் புயல் சின்னங்கள், வரலாறு காணாத கனமழை, அதிபயங்கர கனமழை எதற்குமே தற்போதைக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லிட்டோம். இந்த பனிப்பொழிவுங்கிறது இன்னும் ஒரு சில காலகட்டங்கள்ல நம்ம நிச்சயமா இருக்கும். இந்த பிப்ரவரி 2வது வாரம் வரைக்கும் இந்த கடும் குளிருடைய தாக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக வெப்பநிலைங்கிறது அதிகரிக்க தொடங்கிரும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள், அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை இந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு எந்த எச்சரிக்கையுமே இல்ல. பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிக்க போகுது. பனிப்பொழிவு கூட குறைஞ்சாச்சு. சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு பெருமளவு பனிப்பொழிவுலாம் இப்போ அதிகாலை நேரங்கள்ல பார்க்க முடிகிறதில்ல. ஏதோ ஒரு சில பகுதிகள் மட்டும், ஒரு சில பகுதிகள்ல மட்டும் கணிசமாக அதுவுமே குறைஞ்சிரும். அடுத்து வரக்கூடிய ஒரு 7 நாட்கள்ல இப்போ இருக்கக்கூடிய ஆங்காங்கே பெய்யக்கூடிய பனிப்பொழிவும் நமக்கு இன்னும் ஒரு 7 நாட்களுக்கு அப்புறம் முற்றிலுமா குறைய வாய்ப்பு இருக்கு. இதற்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொடர்ந்து இந்த பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கிறது தான். அதனால நிறைய பேர் வந்து தண்ணீர் தட்டுப்பாடுலாம் வருமா ப்ரோ சென்னையில் அப்படின்னு வேற கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஏன்னா ஏற்கனவே கடந்த வருஷம் வரலாறு காணாத கனமழை பதிவாகி இருக்கிறது. சென்னை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரிகள் எல்லாமே நமக்கு நிரம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். செம்பரம்பாக்கம், புழல் போன்ற ஏரிகள் எல்லாமே நமக்கு நிரம்பி இருக்கிறது. அதனால நமக்கு இந்த ஆண்டு பொறுத்தவரை கோடை காலத்தை சுலபமாக நம்ம சமாளிக்க முடியும். அதைத் தொடர்ந்து மழை பொழிவும் அவ்வப்போது இருக்கும். அதற்காக நமக்கு வெயில் மட்டுமே நமக்கு இந்த கோடை காலத்தில் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. அவ்வப்போது வெப்பசலன இடிமழையும் நிச்சயமாக நமக்கு வந்து பதிவாகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த பனிப்பொழிவு முடிவுக்கு வரும் காலகட்டங்களில் நிச்சயமா நமக்கு இந்த கனமழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் பதிவாகிட்டு தான் இந்த கோடை காலத்திற்குள்ள நம்ம போக போகிறோம். கடும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். மார்ச் மாதமே மே மாதம் போல இருக்கும். மே மாதத்துல இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரித்து காணப்படும். அப்போ பார்த்து கொள்ளுங்க எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு.
தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த மாவட்டத்தில வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம மிக தெளிவா நம்ம கேட்டுருக்கிறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை கொடுக்கப்பட்டு வருகிறது.